பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ மாற்றங்களை நாம் சந்தித்து வர வேண்டியிருக்கின்றது வாழ்கின்ற காலத்தில். அப்படி இந்த மாற்றத்தை தரக்கூடியது நம் அறிவும் திறமையும் மட்டுமல்ல, கண்ணுக்கு தெரியாத சில சக்திகளும் தான். அதை நாம் நவ கிரகங்கள் என்று அழைத்தாலும் கூட அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. ஏற்கனவே குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி போன்ற கிரகங்களின் முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சியை பார்த்தாலும் கூட என்னுடைய சோடி பிரச அனுபவத்தில் ஒரு அற்புதமான பயிற்சி தான் செவ்வாய் பயிற்சி. குறுகிய காலமாக கிட்டத்தட்ட ஒரு 40-45 நாட்கள் இருந்தாலும் கூட அற்புதமான ஒரு நல்ல நல்ல மாற்றங்களை தருவதோடு எதிர்காலத்தை நல்ல முறையில் திட்டமிடுவதற்கும் இழந்ததை பெறுவதற்கும் ஒரு அற்புதமான பயிற்சி செவ்வாய் பயிற்சி. அந்த செவ்வாய் பயிற்சி பாத்தீங்கன்னா 7/12/2025 இருந்து 16/1/2026 வரை கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் இருந்தாலும் கூட அற்புதமான மாற்றத்தை தரும். அதே நேரம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகின்றார். இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருமான கண்டிப்பா. செவ்வாயினுடைய பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா 4, 7, 8 இந்த பார்வையாக பார்க்கின்றார். அந்த வகையில இந்த 2025 தொடக்கமும் 2026 முடிவும் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி, மேஷத்தில் இருக்கக்கூடிய பரணி, மேஷத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை 1ஆம் பாதம், மேஷராசி அன்பர்களே, ஒரு அருமையான மாற்றம். காரணம் என்னன்னா, இந்த விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு மாறுகின்ற செவ்வாய் அங்க அவர் தனித்து இருப்பது ஒரு கிரகத்துடைய பயிற்சியே முழுமையான பலனை தந்து விடாது. அந்த வகையில பார்க்கும்போது நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். அதே நேரம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் தான். அதாவது செவ்வாய் 7ஆம் தேதி பயிற்சியானாலும் கூட சூரியன் 17ஆம் தேதி பயிற்சி ஆகின்றார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி பயிற்சி ஆகின்றார்கள். அதே நேரம் புதன் 29ஆம் தேதி பயிற்சி ஆகின்றார்கள். அதே நேரம் பாத்தீங்கன்னா அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தியாகி கடகத்திலிருந்து மிதுனம் சென்று விட்டார். மிதுனத்திலிருந்து அவர் பார்க்கின்றார் 1, 2, 3, 4, 5, 6, 7ஆம் பார்வையாக பார்க்கின்றார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் ஒரு 7ஆம் பார்வையாக பார்க்கின்றார். அதாவது அந்த 7ஆம் பார்வை ஒரு நல்ல திருப்பத்தை தருமானா கண்டிப்பா தரும். அந்த வகையில பார்க்கும் பொழுது வேலை நிமித்தமாக ஒரு வெளியூரில் சென்று வேலை பார்ப்பவர்களும் சரி, அமைந்த வேலை திருப்தியாக இல்லையே என்று மனக்கலக்கத்தில் இருப்பவர்களும் சரி, ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு வேலை கிடைக்கவில்லையே என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இந்த செவ்வாய் பயிற்சி அமைத்து தரும். அதே நேரம் பாத்தீங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் 8இல் ஆட்சியாக இருக்கின்றார். ஒரு அற்புதம் என்றே சொல்லுவேன். அதாவது பூமிகாரகன் மட்டுமல்ல, இரத்தகாரகன் மட்டுமல்ல, புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன். இதுவரை புரிந்து கொள்ளாமல் வாழ்வை நடத்தி உங்க வாழ்க்கையை அற்புதமான புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை. ஒரு மனிதன் இழப்பது பெரிதல்ல, அது ஒரு அனுபவமாக இருக்கலாம். ஆனா இழந்ததை காரணத்தை புரிந்து கொள்ளாமே சிலர் வாழ்வு முடிந்து விடுகின்றது, போராட்டமாக அமைந்து விடுகிறது. அந்த வகையில புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தினுடைய செவ்வாய் அற்புதமான ஒரு நிலையை மேஷத்துக்கு தருவார். குறிப்பா பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் பார்ப்பதனால ஆரோக்கிய தொல்லை ஏற்படலாம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் செவ்வாயை பார்வையிடுவதனால சில ஆரோக்கியத்துல குறைபாடுகளோ அந்த ஆரோக்கியம் சம்பந்தமான சில மருத்துவம் சார்ந்த சில விரைய செலவுகள் வரலாம், கவனமாக இருந்து விடுங்கள். அதே நேரம் பாத்தீங்கன்னா செவ்வாய் ராகு செவ்வாய் கேது இந்த 2 கிரகங்கள் இணைந்து இருக்கும் போது சற்று கவனமாக இருங்கள். விஷ 5களால் பாதிக்கப்படலாம். அதே நேரம் 2 கூடிய கலத்திரகாரர் சுக்கிரன் 13ஆம் தேதி அஸ்தனம் ஆகின்றார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த அஸ்தனமானம் ஆகின்ற ஒரு நிலை பாத்தீங்கன்னா சிலருக்கு சில நன்மைகளை எல்லாம் எடுத்து தரும். அந்த வகையில பார்க்கும்போது 4ல் குரு வக்ரமாகி வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார். 5 கூடிய குரு பார்க்கும் காலம் நல்லவற்றை எதிர்பார்க்கலாம். வாழ்க்கையில தொழில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு திருப்பு முனையை தரக்கூடிய நிலையிலே குரு பகவானும் இருக்கின்றார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 8 மற்றும் 9ஆம் இடங்களில் பலவீனமாக இருப்பதனால கொஞ்சம் கோபங்கள் வருவதற்கான சூழ்நிலை இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சினம், அந்த சினம் வரவே கூடாது. எந்த நிலை வந்தாலும் ஒரு மனிதன் கோபத்தினால் இழந்ததை பார்த்திருக்கிறேன்.
கோபத்தினால் இழப்பது என்ன என்று பட்டியலிட்டால் அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும். கோபத்தினால் உறவை மட்டுமல்ல, தொழிலை மட்டுமல்ல, வாழ்வையே இழக்கின்ற சூழ்நிலை வரும். அதைத்தான் இந்த செவ்வாய் பயிற்சியில மேஷராசிக்கு நான் சொல்கின்றேன். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், பொறுமையாக இருந்து விட்டாலே போதும். அந்த வகையில இந்த மாதம் நல்ல மாற்றங்களை தரக்கூடியது. அதே நேரத்தில் ஒவ்வொரு செவ்வாய் பயிற்சிக்கும் சிறப்பே முருகன் தானே. என்னுடைய அனுபவத்துல வெற்றியை நோக்கி நகர முடியாமல் போராடிய மேஷராசிக்காரர்கள் இந்த காலகட்டம், அதாவது பாத்தீங்கன்னா 7/12/2025 இருந்து 16/1/2026 இடைப்பட்ட காலத்துல ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோயில் சென்று வாருங்கள். அதே முறை திருத்தணி சென்று முருகனையும் தரிசிப்பது ஒரு நல்ல மாற்றத்தை தரும்.